பார்த்துட்டு எஸ்ஐ பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு நண்பர் சொல்கிறார், இவர் ஒரு ரோட்டு கடையில் தள்ளு வண்டி இட்லி விற்கிறவர். 3 நாளாக அங்கே கடை போடலை, 3 நாளாக கடை போடலை. அந்த எஸ்ஐ வேற ஒருத்துக்கு அந்த கடையை போட சொல்லி கொடுத்துட்டார். அப்போ இவர் என்னங்கிறாரு, ஐயா நான் தானே இத்தனை நாள் கடை போட்டிருந்தேன், எனக்கு அந்த கடையை ஒரே 3 நாள் பறிச்சிட்டிங்களே, இப்போ நான் ஸ்கூல் குழந்தைகளுக்கெல்லாம் ஃபீஸ் கட்டணும், குடும்பம் நடத்தணும், ஃபைனான்ஸு வாங்கியிருக்கேன் அடைக்கணும், எனக்கு எப்படியா அந்த கடையை கொடுங்க. அந்த இடம் யாருடைய இடம்? சாலை. சாலையில் கடை போடுவதை கோடம்பாக்கம் எஸ்ஐ முடிவு பண்ணுறாருன்னா இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. அவன் கெஞ்சிட்டே இருக்கான் அந்த ஆள். 3 நாளில் இருந்தாலும் மாமூல் கொடுக்கல அவனுக்கு. அப்போது சாலையோர கடைகளில் மாமூல் வாங்குவதுதான் எஸ்ஐயுடைய வேலை. கோடம்பாக்கம் எஸ்ஐ நேற்று நான் பார்த்தேன். இதை எனக்கு சம்மன் அனுப்பிச்சு விசாரிக்க வர சொல்லுங்கள். கமிஷன் ஆஃபீஸில் போய் யார் என்ன எல்லா கதையும் சொல்கிறேன். அப்போது 2500 பேர் கஞ்சா வியாபாரிகள் கஞ்சா விற்கிறான். இதை ஓய்வு பெற்ற டிஜிபி சைலேந்திர பாபு ஒரு ப்ரெஸ் மீட்டில் கொடுக்குறாரு. கொடுத்து என்ன சொல்கிறார், அவங்க அக்கௌண்ட்டை பூரா நாங்கள் ப்ரீஸ் பண்ணிட்டோம், வங்கி கணக்கை பூரா முடக்கிட்டோங்கிறார். நான் என்ன கேட்குறேன், முடக்க வேண்டியது கஞ்சா வியாபாரத்தை. இந்த ஐசிசி பேங்கில் அக்கௌண்ட் இல்லைன்னா அவன் ஹெச்டிஎஃப்சியில் அக்கௌண்ட் வச்சுக்கிறான். இது ஒரு டிஜிபி சொல்கிறது. இந்த மக்களை காவல்துறை காப்பாற்றுங்கிற நம்பிக்கையே மக்களுக்கு போயிடுச்சு. என்ன காரணம்னா, கள்ளச்சந்தை வியாபாரிகளோடு கள்ளக்கூட்டு வைத்திருக்கக்கூடிய காவல்துறைன்னு மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டான். எல்லா கள்ளச்சந்தை முதலாளி தான் நிற்கிறான் தேர்தலில். அதிமுக திமுக கூட்டு, அதிமுக பிஜேபி கூட்டு. இது தேர்தல் அப்போ நடந்த தேர்தல் அப்போ பார்த்தோம். தேர்தல் அது அமைதியாக நடந்து முடிஞ்சு. இதுக்கு பேர் அமைதியான ஜனநாயகமா? யாருக்கு ஓட்டு போட பணம் கொடுத்தா ஓட்டு போட்டேன் சார். ஒரு அப்பா அம்மா மக 3 பேர் வர்றாங்க. ஓட்டு போட்டிங்களா? போட்டேன். அம்மா எதுக்கு போட்டீங்க? நான் இலைக்கு போட்டேன். அம்மா மகளும் நாங்கள் தாமரைக்கு போட்டோம். என்ன தாமரை மேலே என்ன ஆர்வம்? நல்ல கட்சியா? ஆள் ஓட்டுக்கு 750 ரூபா கொடுத்தாங்க. ஓட்டுக்கு 750 ரூபா கொடுத்தாங்க. அப்போ வாங்கினா காசு வாங்கினா போட்டணுமா இல்லையா? நல்ல இடம் காந்தி தேசமே அதுதான். அப்போ 750 ரூபா கொடுத்தா யார் வேட்பாளர்லாம் கவலையே இல்லை. பின்லேடன் எலெக்ஷன் நின்று ராஜபக்ச எலெக்ஷன் நின்னாலும் சரி, ஏப்பா உங்களுக்கு நிறைய பணம் இருக்குது, ஒரு சைக்கிள் சேர்த்திக்க கொடுத்தா அவருக்கு இந்த நாட்டில் அதிபர் மீண்டும் அதிபர் ஆகிடலாம். இந்த கஞ்சா தாக்கம் வைக்கிறான். ஆற்றுல பள்ளிக்கூடத்து பசங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த கிராமத்தை சேர்ந்த பள்ளிக்கூடத்து பசங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் போய் பார்க்குற அந்த சாராய் ஊரில் காணும். மீறி அதில் அன்றைக்கி ஒரு மதிப்புக்கு ஒரு 5000 ரூபாய்க்கு போகும். யார் அங்கே இருந்தான்னு பார்க்குறான். பள்ளிக்கூடத்து பசங்க தான் விளையாண்டுட்டு இருந்தானுங்க. அப்போ அவன் போய் அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருப்பான். அவங்க அப்பா நைட்டை அதை தோண்டி எடுத்துகிட்டு போய் குடிச்சு விட்டான். இதுதான் புகார். என்ன இது மாதிரி நடந்தது? விளையாண்டது 3 பசங்களை வெட்டி கொண்டு போச்சிட்டான். ஜூனியரோட செய்தி சார் இது. விளையாண்டுட்டு இருக்க பசங்களை வெட்டி போச்சிட்டான். நீ ஜூனியர்